அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசியினருக்கு 2 சனி, 3 சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 5 குரு, அடுத்து 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9 கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சிஸ்தானமான 3 சூரியன், ராகு, 5 குரு, 6 செவ்வாய் இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு விதமான வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நேரமாகும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இனம் தெரியாமல் மறையும். கடந்த 7.5 வருடங்களாக நடைபெற்று வந்த 7.5 சனி வருகின்ற சனிக்கிழமை என்று ஏற்படக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக முழுமையாக முடிவதால் வரும் நாட்களில் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாம் விலகி உங்களது மதிப்பு மரியாதை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் கௌரவமான வாய்ப்பை அடைவீர்கள். மாணவியர்கள் படிப்பில் மிக சிறப்பாக விளங்குவது மட்டுமில்லாமல் மேற்படிப்புக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று பலமடைந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியோடு புதன் வக்கரமாகி இணைந்து இருக்கிறார். மிக முக்கியமாக 5ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் தருகிறது. இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைகிறது. குரு ராசியை பார்க்கிறார். இத்தனை சாதகங்கள் ராசிக்கு இருப்பதால் வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதன் 2ஆம் இடத்துக்கு வருவது சிறப்பான பலனை தரும். விரும்பிய படிப்பினை தொடர்வதற்கும் 3ஆம் இடத்து சூரியனும் உங்கள் வெற்றிகளுக்கு துணை நிற்கும். 9இல் உள்ள கேது தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியதை குறிப்பிடுகிறது. குடும்ப உறவுகளை நிதானமாக கையாள வேண்டும். தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விடும் வாய்ப்பு உண்டு. பிறகு அதற்காக வருத்தப்பட்டு பலன் இல்லை. சொத்து பிரச்சனைகளில் சில மன வருத்தங்கள் தங்களுக்கு உண்டாகலாம். மகர ராசியினருக்கு இன்னும் சில நாட்களில் 7.5 சனி முடியப் போகிறது. மறு பிறவியை அடைவீர்கள். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். நங்காநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.